16 வழக்கறிஞர்களை வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த வழக்கு அடுத்த மாதம் வரும் பொழுது தீர்ப்பு எதிராக போனால் கிட்டத்தட்ட ஸ்டாலின் பதவியிலிருந்து விலக வேண்டி இருக்கும். 6 வருஷத்துக்கு தேர்தலையே போட்டியிட போகலாம். வாய்ப்புகள் என்னன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா கேஸ் கட்ட நான் பார்க்கல. பட் நிச்சயமாக இது ஸ்டாலினுக்கு பாதிப்பு வரலாம். இதை பற்றி எடப்பாடி 2 முறை பேசிட்டாரு. ஏன்னா நீதிமன்றங்களும் இப்போ ரொம்ப கடுமையாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் முந்தா நேற்றுக்கு திருப்பி இந்த வழக்கு வந்த பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம இந்த பள்ளிகள் நவோதயா பள்ளிகள் வந்தப்போ திருப்பி இந்தின்னு ஆரம்பித்தார். நீங்கள்லாம் இந்தி ஸ்கூல் எவ்வளோ ஸ்கூல் நடத்துகிறீங்க, அப்படி இருக்கிறப்ப திருப்பி இந்தி அரைக்கின்லாம் சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்திலையும் 3 ஏக்கர் இடம் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு 240 பேர்னு சொல்லிட்டு 40 மாவட்டத்துக்கு 8000 பேர் பட்டியல் ஜாதியும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவசம் அல்லது மிக குறைந்த வாடகையில். சார், நவோதயா பள்ளியிலேருந்து வருடம் நீட் தேர்வு எழுதுகிறவனில் 90% பேர் பாஸ் பண்ணுறான் ஃப்ரீயாக. அதில் SC STனா ஃப்ரீ, பிசியாக இருந்தால் 600 ரூபா இன்க்ளூடிங் ஹாஸ்டல். அதே மாதிரி IIT ஜிலையும் 65-70% பாஸ் பண்ணுறாங்க. இதையே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் 7 பேர் 8 பேர்னு போயிட்டு இருந்தாங்க. நீட்டுக்கு அப்புறம் அந்த இது இப்போ பாஜக ஆதரவோடு அந்த 7.5% கொடுக்குற வரைக்கும். ஸோ இந்த பள்ளிகள் கிட்டத்தட்ட இதை பிஜேபி கொண்டு வராது. இது ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு 30 வருஷமாக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 8000 பேர்னு சொன்னால் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு சில 100 கோடிகள் மத்திய அரசு செலவு பண்ணியிருக்கோம். அதையும் இழந்து பட்டியல் ஜாதி இவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் விசிகாவின் ரவிக்குமார் MP சில வருடங்கள் முன்பு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்க இதில் இல்லைன்னு இதையெல்லாம் சுட்டி காட்டி உச்சநீதிமன்றம் சார் இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு கொண்டு வாங்கன்னு இருக்காங்க.